நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. வள்ளலார் சர்வதேச மைய கட்டட பணிகளை மே 10 வரை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தமிழக அரசு தரப்பில் மேலும் என்னென்ன உறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது? சக்தி, இந்த வழக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா, வள்ளலார் சர்வதேச மையம் சார்பில் வடலூர் வள்ளலார் சத்திய சபையை முன்பு அமைப்பதாக அதுக்கான பணி நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக ஆதரவாகவும் எதிராகவும் ஏராளமான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன. குறிப்பாக ராகவன் உள்ளிட்ட ஏராளமான தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது, அதாவது இந்த வழக்குகளை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவல் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த வழக்கை நீண்ட நாட்களாக விசாரித்து வருகிறது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் 106 ஏக்கர் பெருவெளி நிலப்பரப்பில் வள்ளலாருக்கு சபைக்கு சொந்தமான இடம் உள்ளதாகவும், இது 100 ஆண்டுகள் பழமை 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இடம் என்பதால் இதில் எந்த கட்டுமான பணியும் மேற்கொள்ளக்கூடாது, புராதன சின்னங்கள் ஏராளமான இருப்பதால் அவற்றுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். அது மட்டுமல்லாமல் தொல்லியல் துறை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், தற்போது மாநில தொழில்துறை இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதால் அதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த மத்திய தொல்லியல் துறை அறிக்கை எப்போது தாக்கலாகும் என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அரசு தரப்பில் எப்படியும் 3-4 வாரங்கள் ஆகும் என்று தெரிவித்தனர். அதற்கு நீதிபதிகள் அதுவரை எந்த விதமான கட்டுமான பணியும் மேற்கொள்ளாமல் இருக்கலாம் என்ற கேள்வி எழுப்பிய போது, அரசு தரப்பில் தற்போது நாங்கள் நிறுத்தி வைத்திருப்பதாக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை மே 10 நீதிபதி தள்ளி வைத்துள்ளனர். அதுவரை எந்த விதமான பணிகளும் மேற்கொள்ள மாட்டோம் என்று அரசு தரப்பில் உறுதியளித்ததை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் வழக்கின் விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.